மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தில் வேலையாற்றக்கூடிய பணியாளருக்கு உரிய நிதியை தமிழகத்திற்கு வழங்கவில்லை என்று திமுக சார்பில் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 11 ஒன்றியங்களில் ஒன்றியத்திற்கு தலா 2 இடங்கள் என 22 இடங்களில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சப்புள்ளியில் மண்டப மத்திய ஒன்றியம் சார்பில் மாவட்ட செயலாளர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் திமுக சேர்ந்த அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார். இந்நிலையில் இதேபோல் கமுதி அருகே உள்ள சங்கப்படை கிராமத்தில் கமுதி திமுக மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் மத்திய ஒன்றிய செயலாளர் சண்முகநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. 100 நாள் வேலைவாய்ப்பு நிதியான 4000 கோடி ரூபாயை தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வழங்காமல் வஞ்சித்து வரும் மத்திய அரசை கண்டித்து 100 நாள் வேலை செய்து வரக்கூடிய பெண்கள் காலி தட்டு மற்றும் பதாகைகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தங்களுக்கு அரசு நிதி வழங்காததால் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி காலி தட்டுடன் பிச்சை எடுக்கும் போராட்டம் என்ற நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பானது நிலவியது. தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கக்கூடிய நிதியை மத்திய அரசு வழங்கிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதே போன்று மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 22 இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகின்றது. இந்த ஆர்ப்பாட்டங்களில் பொதுமக்கள் திமுகவினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக பதாகைகள் ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். ராஜேஸ்வரி, தங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரன். அடுத்ததாக சென்னை ஆவடியில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் சக்தி சரவணன். சக்தி சரவணன், போராட்டத்தின் தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் ராஜேஸ்வரி. தமிழகம் முழுவதும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னையை அடுத்த அயப்பாக்கம் பகுதியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கையில் மண்வெட்டி, கடப்பாறை உள்ளிட்ட பொருட்களுடன் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் கவனத்தை ஈர்த்தது. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்திற்கு இதுவரை 4000 கோடி மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை எனவும் கடந்த 4 மாதங்களாக நிதி ஒதுக்காததால் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். திமுக ஒன்றிய செயலாளர் துரை வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மதுரவாயல் MLA காரம்பாக்கம் கணபதி பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து பேசியிருந்தால் அப்போது பொதுமக்கள் பாண்டு மற்றும் கடப்பாறைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்கே செல்வது, எங்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை வழங்காததால் தங்களின் வாழ்வாதாரத்திற்கே வழியில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இனிமேலும் சம்பளம் வழங்கவில்லை என்றால் இந்த பாண்டு கடப்பாறைகளை விற்றுதான் நாங்கள் சாப்பிட வேண்டும் எனவும் கூறி முழக்கங்களை எழுப்பியிருந்தனர். அது மட்டுமின்றி மத்திய அரசை கண்டித்தும் பல்வேறு முழக்கங்களை முன்வைத்தனர். பாதுகாப்போம், தமிழக மக்களை பாதுகாப்போம், இளைஞர்களை மாணவர்களை மாதர்களை உழவர்களை பாதுகாப்போம் வெல்லட்டும். ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, மோடி என்னாச்சு எங்க படம்,